ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாளைக்குள்ள கீழே பல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வீக்லி அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ வீக்லி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளெல்லாம் வந்துடுச்சு. ஸோ சேம் டைம் டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த லைனில் டச் ஆகி நிற்குது, டச் ஆகி ரிவர்ஸில் இருக்குது பாருங்கள். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைனில் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை டச் ஆகி ரிவர்ஸில் சேம் எக்ஸாக்டாக அதை டச் பண்ணி திரும்ப கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து சைடு வேஸில் போகிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஏதாச்சும் பை பண்ணிங்க அப்படின்னாலும் ஸோ ரெண்டுமே ப்ளஸில் போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ரெட் கேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. லைக் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா 46 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் வந்து பேங்க் நிஃப்டியை கீழே இறக்கிட்டு இருக்காங்க, ட்ராக் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் லாஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு 1% ஹைக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ரேஞ்ச். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக நேற்று ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. லைக் ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 crore வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க, ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹெச்டிஎஃப்சி ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ஹெச்டிஎஃப்சி ப்ராடக்ட் வாங்கும்போது அது கூட சேர்த்து அடிஷ்னலான திங்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸோ அதுக்காக ஒரு 10 crore பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியோட ஃபண்டமெண்டல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் சைடு வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் 34,769 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஐடிசி ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த நம்ம கொடுத்துருக்குற அந்த லைனில் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது ஃபர்தர் அப் மூவ் கொடுக்குதா டவுன் மூவ் கொடுக்குதான்னு சொல்லி பார்க்கணும். 1ஆம் தேதி ரிசல்ட் இருக்குது, June 1 ரிசல்ட் இருக்கிறதுனால ஸோ ஒரு ரிசல்ட் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி தெரில எனக்கு. ஸோ மேபி இதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பந்தன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறாப்புல. நம்ம 301 வந்து பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப நாள் ஆரம்பிச்சு பாருங்கள். 7th மேலேருந்து லாஸ்ட் வீக் 27th மே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 279 300க்கு உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் 289 இருக்கும்போதுலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு அப் மூவ் இருக்குது. இதோட அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 326. அதே மாதிரி விப்ரோ வந்து நாம் இமீடியட்டாக பை பண்ண வேண்டாம் சொல்லியிருந்தேன். இது கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு, ஒரு கன்சல்டேஷன் மோடு வரும். ஸோ அதுக்கப்புறம் பை பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பிஹெச்எல் பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்எல் கன்சல்டேஷன் மோடில் போயிட்டுருக்குது. ஸோ இது இந்த இடைப்பட்டது, அதாவது இன் பிட்வீன் 73க்கும் 66க்கும் இடைப்பட்ட டைமில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அப் மூவ் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். திரும்ப ஐஓசி பார்த்திங்கன்னா ஐஓசியும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஐஓசியும் ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இதுவும் பை பண்ணிக்கலாம். அகைன் வோல்டாஸும் ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ வோல்டாஸோட இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 1015 வரைக்கும் இமீடியட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 1030 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே போகுது. ஸோ இது ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் மூவ். ஸோ இப்போ டோஜி கேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல அப் மூவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன்.
அதுமாரி நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸில் இருக்கிறதுனால ஸோ வால்யூம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக என்னோடய குரூப்பில் வந்து நான் இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். கோல்கேட் பால்மொழியும் வந்து இதுவும் ஒரு அப் மூவ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கனரா பேங்க் வந்து அப் டு 200 rupees வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜீல் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்துருந்துச்சு. லைக் ஒரு டிஏ வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை சோல்வ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் பந்தன் பேங்கும் பார்த்திங்கன்னா அப் டு 325 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிஃப்டியோட கீ லெவல்ஸ்க்கு போயிடலாம். கீ லெவல்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,500ல் நிறைய கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க 15,500ல். ஸோ 15,500 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 16,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதே இது கீழே பார்த்திங்க அப்படின்னா 15,300ல் நிறைய புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இம்மீடியட் சப்போர்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 15,300 இருக்கும். ஓகே, 15,300ல் தான் வந்து நிறைய புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 15,300 கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அண்ட் கீ லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15,441 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். 15,403, 15,376, 15,349 டார்கெட் வச்சுக்கோங்க. சேம் டைம் 15,470 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் ஒரு டார்கெட் மட்டும்தான் கொடுக்க முடியும், 15,499. ஸோ ஏன்னா மார்க்கெட் அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகலை. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சேம் டைம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,000 நிறைய கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 35,500ல் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா 35,000க்கும் 35,500க்கும் இடையில மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் 35,000லேயே வந்து நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 35,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் 35,500 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஹெவியாக மூவ்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில் ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணாலும் புட் ஆப்ஷன் பை பண்ணாலுமே அது மைனஸில் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சேம் பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 35,200 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் ஆட்டு 35,087, 35,978, 34,924 வச்சுக்கோங்க. சேம் டைம் 35,382 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் 35,498, 35,653 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம்ஸ் கம்மியாக இருக்கும், வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், அண்ட் எக்ஸாக்டாக சைடு மூவில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெட் லைனுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். சேம் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் லைனுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் வீடியோஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். பாய், see you tomorrow.